ஹாய், இந்த வீடியோவில் ப்ரெசிஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரெசிஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ரீகேப். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கிளாஸிஃபிகேஷன் மாடல் எவாலுவேட் பண்ணுறதுக்கு என்னென்னா மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட் மெட்ரிக் நம்ம கவர் பண்ணோம், அக்யூரசி. ஸோ அக்யூரசி மெட்ரிக் வந்து பேலன்ஸ்டு டேட்டா செட் இருக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இம்பேலன்ஸ்டு டேட்டா செட் இருக்கும்போது அக்யூரசி மெட்ரிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இம்பேலன்ஸ்டு டேட்டா செட் இருக்கும்போது அக்யூரசி மெட்ரிக் யூஸ் பண்ணாமல் நம்ம ப்ரெசிஷன் அண்ட் ரீகால்ன்ட்டு ஒரு மெட்ரிக் யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்ரிக், ப்ரெசிஷன் அண்ட் ரீகால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசிஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்யூரசியை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதேமாரி ப்ரெசிஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ப்ரெசிஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். நான் அக்யூரசி மெட்ரிக் வீடியோவில் வந்து எப்படி ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் வந்து ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவோட வேல்யூஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா வந்து அது ஒரு வாட்டி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரெசிஷன் அண்ட் இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் டேபிள் பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ ப்ரெசிஷனோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ப்ரெசிஷனோட ஃபார்முலாவில் வந்து அதோட வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ பாசிட்டிவ் ஒன்று தான் இருக்குது, டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் ட்ரூ பாசிட்டிவ் 1, டினாமினேட்டரில் 1ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் 1, ஸோ டினாமினேட்டரில் அகெயின் 1 போட்டுருங்க. ஸோ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1, ஸோ 1 டிவைடட் பை 2 வந்து 0.5. ஸோ ப்ரெசிஷன் வந்து 0.5ன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரெசிஷன் இஸ் ஈக்குவல் டு 0.5. இந்த 0.5 வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, ப்ரெசிஷன் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத இப்போது இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ப்ரெசிஷனோட சிம்பிள் டெஃபினிஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ மாடல் ஹேஸ் predicted some samples as positive class. Out of all these samples with predicted value as positive class, how many were actually positive? ஸோ இந்த டெஃபினிஷனை லைன் பை லைனாக வந்து பிரேக் பண்ணி இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ மாடல் ஹேஸ் predicted some samples as positive class. ஸோ பாசிட்டிவ் கிளாஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவிட். ஸோ மாடல் ஹேஸ் predicted some samples as கோவிட். ஸோ இந்த டேபிளுக்கு போகலாம். இந்த டேபிளில் வந்து எந்தெந்த சாம்பிள்ஸ்க்கெலாம் வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ பாசிட்டிவ் கிளாஸ் இல்லாட்டி கோவிட் இல்லாட்டி 1 இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ சாம்பிள் 95 and 100க்கு மட்டும் தான் வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ 1ன்ட்டு இருக்குது. ஸோ நம்ம மாடல் வந்து இந்த ரெண்டு சாம்பிள்ஸை மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் கிளாஸ்ன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டெஃபினிஷனில் வந்து நான் 95, 100 and 2 சாம்பிள்ஸ்ன்ட்டு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மாடல் ஹேஸ் predicted some samples as positive class. ஸோ சாம்பிள் 95 and 100 வந்து பாசிட்டிவ் கிளாஸ்ன்ட்டு மாடல் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அவுட் ஆஃப் ஆல் தி சாம்பிள்ஸ் வித் predicted value as positive class, ஸோ 95 and 100, ஸோ 2 சாம்பிள்ஸ் இருக்குது. அதனால தான் நான் 2 சாம்பிள்ஸ்ன்ட்டு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். how many were actually positive? ஸோ இந்த ரெண்டு 2 சாம்பிள்ஸோட ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவல் காலமுக்கு போங்க. 95ஓட ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 அண்ட் 100ஓட ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்ம மாடல் வந்து 95th சாம்பிள் வந்து கோவிட்ன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அதோட ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட் கோவிட். அண்ட் மாடல் பார்த்திங்கன்னா 100th சாம்பிளை வந்து கோவிட்ன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அதோட ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவிட். ஸோ 95th வந்து தப்பாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அண்ட் 100th சாம்பிளை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து லாஸ்ட் லைனில் வந்து ஹவு மெனி were actually பாசிட்டிவ் கிளாஸஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் சைடில் கமெண்ட்டாக வந்து ஒன்லி 1 சாம்பிள்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 95 and 100ல் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் தான் வந்து ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து பாசிட்டிவ் கிளாஸாக இருந்திருக்கு. ஸோ நம்ம மாடலோட ப்ரெசிஷன் வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ரீவியஸாக கால்குலேட் பண்ண மாதிரி 0.5. ஸோ இந்த 0.5 என்ன சொல்லுது, நம்ம மாடல் வந்து ஒரு சாம்பிளை கோவிட்ன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து 50% ஆஃப் த டைம் கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து ப்ரெசிஷன் மெட்ரிக் சொல்ல வருது நம்மளுக்கு. ஸோ இதில் ஒரு சினாரியோ இருக்குது. இன்கேஸ் நம்ம பில்ட் பண்ண மாடலில் நம்மளோட ஃபால்ஸ் பாசிட்டிவ் கவுண்ட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா ப்ரெசிஷனோட வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா வந்து ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0வாக மாறிடும். ஸோ 1 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ப்ரெசிஷன் வேல்யூ 1. இது வந்து பர்சன்டேஜாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், 100%. ஸோ ப்ரெசிஷன் இஸ் ஈக்குவல் டு 100%. என்ன சொல்ல வருதுன்னா வந்து நம்ம மாடல் வந்து ஒரு சாம்பிளை கோவிட்ன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து 100% ஆஃப் த டைம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வருது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிகால் மெட்ரிக் பற்றி பார்க்கலாம்.